ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் ஜிம்மனுக்கு ஒரு ஷாட் பார்க்கலாம். தமிழ்லைன் எனக்கு தெரியல, இன்ன வரைக்கும் நான் செலக்ட் பண்ணல என்ன தமிழ்லைன் வைக்கணும்னு. ஸோ தமிழ்லைன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. ஓகே ஓகேடா மிஸ், நம்ம எந்த கேரக்டர்ன்றது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, தென் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஜிம்மன் ஆமஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லணும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஆஸ் யூஷுவல் ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் மட்டும் போதும், பெருசாக நான் கேட்கவே இல்லை. ஜஸ்ட் ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் மட்டும் போதும், பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஓகே ஆமஸ், வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜஸ்ட்டு நான் வேணால் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிம்மன் வந்து ஒரு கோல்டு சியோ தான். பட் இருந்தாலும் மனுஷனுக்கு லவ்னால் என்னன்னு அவ்வளோவா தெரியாது. பட் மனுஷனுக்கு லவ் பண்ணணும் ஆசை, அவருக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணணும் அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதை எப்படி கொண்டு போகணுன்னு மனுஷனுக்கு தெரியாது. யாருக்கு? நம்ம ஜிம்மனுக்கு. ஸோ ஒய் பார்த்திங்கன்னா, அவள் லவ்வுக்காக ஏங்கிட்டுருக்காங்க. லவ்வுக்காக ஏங்குகிற ஒரு பொண்ணு. அப்போ அவளுக்கு லவ்னா என்னன்னு தெரியும். ப்ளஸ் அவள் ஒரு பர்சன் லவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் இன்ன வரைக்கும் ரைட் பர்சன் இன்னும் அவள் வாழ்க்கையில் வரல. இப்போ நம்ம ஜிம்மன் வந்தான், அவள் லவ் பண்ணான். நம்ம ஜிம்மனும் லவ் பண்ணால் என்னென்ன நடக்க போகுது, தென் அவங்களுக்குள்ள லவ் ஃபார்ம் ஆச்சா அப்படின்றதுல எல்லாமே இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக கமெண்ட் பார்த்தேன், ரீஅப்லோட் வீடியோலாம் போடாதீங்கக்கா ஜிம்மனுக்கு, ப்ளீஸ் நியூவாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஜிம்மனுக்கும் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, நம்ம கேட்டேவாகவே போயிட்டுருக்கோமே, நம்ம ஜிம்மனுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஜிம்மன் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். கமெண்ட் பண்ணணும், தென் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, வாங்க அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போது ஸ்டார்டிங் சைனு ஒரு கார் தான், ஒரு பிளாக் கலர் கார் அப்படியே ஒரு ஆஃபீஸ் முன்னாடி அப்படியே இறங்குது. ஐ மீன் பார்க் ஆகுது. வேறு யாரும் இதில் இல்லை, அது நம்ம பார்க் ஜிம்மனோட கார் தான். அப்படியே அவர் கூலாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு மேன்லி லுக்கோட அந்த மனுஷன் அப்படியே அவரோட கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபும் அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ அழகாக பவ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அழகாக காலையில் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கு? நம்ம பார்க் ஜிம்மனுக்கு. யா, ஹீ இஸ் சிஓ ஆஃப் த பார்க் கம்பெனி. ஸோ அவர் தான் அந்த கம்பெனியோட சிஓ. ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்டாக எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே ஒரு சின்ன பவ் பண்ணிட்ட மனுஷன் அப்படியே சின்ன ஸ்மைலோட அவரோட கேபின்குள்ளே உட்காந்தாச்சு. தென் ஆஸ் யூஷுவல் அவரோட ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒர்க்குன்னு வந்துட்டால் போதுங்க, அவ்வளோ மனுஷன் அப்படியே மூஞ்சி சுருங்கிடும். ஏன்னா அவர் ஒர்க்குன்னு வந்தால் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுவார் நம்ம பார்க் ஜிம்மன். ஸோ இப்போ அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு டிஏ வந்துட்டு, சார் நம்ம கம்பெனி கூட பார்ட்னர் போடலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, பண்ணலாமா? அவங்க எங்களை கேட்க சொன்னார், மெயிலும் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த டிஏ கேட்குறாரு. ஜிம்மன் ஒரு சின்ன வேர்டோட, எல்லாம் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. ஆமாம் சார், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிஏவும் காட்ட, ஃபைன், அப்போது என்னன்றதுதான் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஓகே ஃபைன், இந்த விஷயத்த நம்ம செக்ரட்டரி அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் இதெல்லாம் பார்த்துப்பார். யூ காட் இட், அவர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ என்ன ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, எல்லோரும் இப்போ அசம்பிள் ஆகணும். எல்லோரும் நான் கூப்பிட்ற இடத்துக்கு இப்போ எல்லோரும் அசம்பிள் ஆகி வந்தாகணும், எல்லோரும் கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஜிம்மனோட கண்டிஷன் அவர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிஏவோட வேலை என்னங்க, அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறது தானே. இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் எல்லாருமே அசம்பிள் ஆயாச்சு. இப்போ ஜிம்மன் கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இன்னும் கம்பெனி எவ்வளோ லெவல்லாம் போக போகுது, தென் இப்படிலாம் கொண்டு போகணும். ஏன்னா பார்க்கோட கம்பெனி வேர்ல்டுலே சிஓலே நம்பர் 1 டாப்பில் இருக்க. என்றைக்குமே ஜிம்மன் அந்த இடத்த தாண்டி கீழே வரவே மாட்டார். ஏன்னா அவரோட கம்பெனியில் இருக்கிற அவ்வளோ ஒர்க்கர்ஸ் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு மனுஷன் தூக்கிடுவார். லைட்டாக சாஞ்சா போதும், அவ்வளோதான்,
யாரால அந்த பிரச்சனை வந்துச்சு, டிஃபெக்ட் யார்கிட்டேருந்து அப்படியே அதை கண்டுபிடிச்ச மனுஷன் அப்பயே அவரை அவ்வளோதான் டெர்மினேட் பண்ணி விட்டுருவாரு. இதுதான் ஜெர்மனோட ஸ்ட்ராட்டஜி. ஒர்க் பண்ணால் நேர்மையாக ஒர்க் பண்ணணும், கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும். இங்கேயும் தலையை விட்டுட்டு அங்கேயும் வேறு கம்பெனியில் போய் தலையை விட்டுட்டு காசை வாங்கி லஞ்சம்லாம் வாங்க விட மாட்டார். அது மட்டும் தெரிஞ்சால் அவங்களுக்கு பிளாக் மார்க் வச்சு எந்த கம்பெனியும் சேர விடாத அளவுக்கு பண்ணி விட்ருவார் நம்ம ஜெர்மன். அவங்க எவ்வளோ கெஞ்சினாலும், ஏன்னா ஜெர்மனோட பாலிசி அதுதான். ஒர்க் பண்ணால் ஒழுங்காக ஒரு மரியாதை இருக்கணும். அது இல்லாமல் அவன் வேறு ஒரு கம்பெனியில் போய் அதே தான் பண்ணுவான் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம ஜெர்மனோட பாலிசி. இப்போ ஜெர்மன் அப்படி தான் ஒரு கம்பெனியை பார்த்து நிறையா சொல்லிகிட்ருக்காரு. கைஸ், நம்ம கம்பெனி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறனால தான் இப்போ டாப் பொசிஷனில் இருந்துகிட்ருக்கு. என்னால் மட்டும் தான் இந்த கம்பெனி இப்படி வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இல்லைனா எதுவுமே இல்லை. அதனால் நம்ம கம்பெனியை இன்னும் கொஞ்சம் சிவலை தாண்டி கொண்டு போகணும். அதுதான் என்னோடய பெரிய 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 ஆசை. அதனால நம்ம சேல்ஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் கரெக்டாக டெலிவரி ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ரொடியூஸ் ஆகி கரெக்டான ப்ளேஸில் கரெக்டான லொக்கேஷனில் சேருது. அது மட்டும் இல்லைனா நிறைய சிக்கல் வரும். ஸோ அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் முடியுது கைஸ். ஸோ உங்களுக்கான பெரிய அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சின்னதாக சைலண்ட் கிளாப் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் சவுண்டே இல்லாமல் ஒரு சைலண்ட் கிளாப். ஸோ இப்போ சொல்லணும், ஓகே ஃபைன், போனீங்க எல்லோரும் உங்கள் ஒர்க்கில் கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படி தான் ஒரு கேபினில் உட்கார அப்படியே ஒரு ஃபோன் வருது. அதான் ஜெர்மனோட அம்மா தான். சொல்லுமா ஜெர்மன், என்னப்பா எங்கே இருக்க? ஓ, ஆஃபீஸில் தான். ஏம்மா? இல்லை ஜெர்மன், நான் உனக்கு ஒன்று ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன்ல, உனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்கான்னு. ஆமாம் சொன்னீங்க. இப்போ என்னம்மா? இல்லைப்பா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், ரொம்ப அழகாக இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லட்சணமான முகம், நீயே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெர்மனோட அம்மா ஜெர்மனுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஜெர்மனுக்கு வந்து இந்த கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஆஹா ஓஹோ, நம்ம ஜேகே கான்சர்ட்லாம் போட்டுக்குவேன், அந்த மாதிரிலாம் நம்ம ஜெர்மன் கிடையாது. மனுஷனுக்கு லவ் பண்ணணும், பட் ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் தான் மனுஷனுக்கு தெரியாது. ஓகேவா? அவர் கோல்டு தான், பட் ஆனால் லவ் விஷயத்தில் அவர் வேறு மாதிரி லவ் பண்ணுவாருங்க. ஓகே. ஸோ இப்போ ஜெர்மனுக்கும் ஒரு ஃபோட்டோ வருது, தமிழ்லைனில் சைடில் ஒரு பொண்ணு அழகாக மல்லிப்பூ வச்சிட்ருக்கால, அந்த ஃபோட்டோ தான். ஜெர்மனும் பார்க்குறாரு, அம்மா அழகாக இருக்கா, நல்லா தான் இருக்கா. சரி ஓகே. சொல்லுமா, என்னப்பா பொண்ணு ஃபோட்டோ பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்கா. பொண்ணுங்க ஓகேவாப்பா, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிவிடுங்க. அப்புறம் பொண்ணு பேர் என்ன ஊர், எல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் பொண்ணு ஃபோட்டோ அனுப்புனா அப்படி? இல்லை ஜெர்மன், பொண்ணோட பேர் ஒயின், ரொம்ப அழகான பேரில், அவள் பேர் கிம் ஒயின். நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. என்னது வந்திருந்தாளா? எப்போ, என்னைக்கு? இல்லைப்பா, அவள் வந்து 2 நாள் முன்னாடி ஆச்சு. கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன்ப்பா, வேலை பிஸியில். நீயும் அப்புறம் வேலைன்னு போயிட்டு இருந்த, அதான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போது உனக்கு அனுப்பிவிட்டேன். பொண்ணு நல்லா இருக்கால? நீ என்னப்பா சொல்கிற, உனக்கு ஓகே தானே? இன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு இங்கே நம்ம ஜெர்மனோட அம்மா சொல்கிறாங்க. ஜெர்மனோ ஓகே, ஏன்னா அவள் ஃபோட்டோலே இவ்வளோ அழகாக இருக்கா, நேரில் எப்படி இருப்பா, நீங்கள் நேரில் பார்க்கணும், உங்களை நேரில் பார்க்கணும் ஜெர்மன் ஆசைப்படுறாரு. ஜெர்மனோ சரிம்மா பார்க்கலாம், சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஜெர்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் திரும்ப அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அது நீங்கள் தான் கிம் ஒயின், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ஃபோட்டோவில். ஜெர்மனால் அந்த கண்ணை எடுக்க முடியல, உங்கள் கண், உங்களோட அழகான அந்த மூக்கு, அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு யாரோ வராங்க. பார்த்தா நம்ம பைய தான். சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மூச்சரைக்கி பேசிகிட்டு இருக்காரு. என்னாச்சு பைய? சார், நீங்கள் பயப்படுற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்டு பேசியிருந்தோம்ல சார். ஆமாம், அது என்னாச்சு? அதுதான் சார், அந்த விஷயமாக தான் கேட்க போய் இந்த செக்ரட்டரி சொன்னார், அவங்க நாளன்னைக்கே வராங்களாம். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பிஏ சொல்ல. ஓகே ஃபைன், வர சொல்லுங்கள்
பார்த்துக்கலாம். ஆ ஓகே சார். போய் சொல்லிட்டு செக்ரட்டரியும், என்ன சார் ஒரு சிரிப்பு லைட்டாக உங்கள் முகத்தில் எப்படியே வந்த மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு இப்போ பார்க்க பார்த்து அதை நம்ம ஜிம்முனை பார்த்து அந்த பிஏ கேட்குறாரு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒர்க் பார்க்குறீங்களா பிஏ அப்படின்னு இப்போ ஜிம்முன்னு சொல்ல, சாரி சார், நான் எதுவும் தப்பாக சொல்லலை, இல்லை இல்லை, யூ கேரி ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னு ஜிம்மன் சொன்னதுக்கப்புறம் இப்போ அப்படி தான் அவரும் பிஏவும் சரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ அகெயின் ஜிம்மனால் அந்த கண்ணை எடுக்க முடியல. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்கள் கண்ணு தான் அவருக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்படி அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்கள் கண் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. மனுஷன் விழுந்துட்டானே சொல்லலாம் லிட்ரலி. ஸோ எப்படியாவது உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாரு. ஃபோட்டோ பார்த்தே அவர் விழுந்துட்டாருன்னா நேரில் பார்த்தா சத்தியமாக ஃபாலோ ஆகிடுவார். ஸோ இப்போ அப்படி ஜிம்மன் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஈவினிங்காக இப்போ ஜிம்மன் அப்படி தான் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னப்பா கிளம்பலாமா, நான் ரெடியாக இருக்கேன், கிளம்பிடலாமா அப்படின்னு இப்போ ஜிம்மன் அம்மா கேட்குறாங்க. ஜிம்மனும் கிளம்பலாமா, அட்ரஸ் சொல்லுங்கள், லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ ஜிம்மன் சொல்ல, அனுப்பிட்டேன்ப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அதை அப்படியே தான் காரில் கனெக்ட் பண்ணி அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஃபைனலி என்னோட வீடியோ நம்ம ஜிம்மன் நமக்கு தெரியும், எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம ஜிம்மன் மட்டும்தான் என்னோட வீட்டுக்கும் வரல, என்னை பார்க்கவும் இல்லை. இப்போ அப்படி தான் ஆசையிலே நம்ம என்னோட அம்மா நின்றுட்டு, ஐயோ சம்மந்தி வாங்க வாங்கன்ட்டு இருக்காங்க. என்ன அதுக்குள்ளே சம்மந்தியா, என்ன அது புரியலையே அப்படின்னு ஜிம்மன் பார்க்குறாரு. ஜிம்மனோட கண்ணு எல்லாமே உங்களை தாங்க தேடிட்டுருக்கு, எங்க என்ன காணும், டே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, வா வா, என் பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், வா வா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் நம்ம வயநாடு அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹாலில் நம்ம ஜிம்மன் உட்காந்துருக்க அப்படியே அதே சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் ஜிம்மனோட ஃபோட்டோ பார்த்து அப்படி ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படி உங்களுக்குள்ள என்னென்னமோ மைண்டில் தாட்ஸ் வருது. நீங்கள் ஆல்ரெடி ஜிம்மன் மேலே விழுந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஜிம்மனோட ஃபோட்டோ காமிச்சு இவன் தான் உன்னை கட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்பயே நீங்கள் விழுந்துட்டீங்க, சொல்லவா வேணும். இப்போ நீங்கள் ஜிம்மனோட ஃபோட்டோ பார்த்துட்டு தான் ரசிச்சிட்ருக்கீங்க. அதுதான் உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா வந்துட்டாங்க, சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் அம்மா பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது ஜிம்மன் வந்திருக்காருன்ட்டு, அவங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியும். இப்போ அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு, வயன்மா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எங்கம்மா இவ்வளோ அவசரமாக எங்கே என்னை கூப்பிட்டு போகிறா, யார் வந்திருக்கா, என்னது, ஐயோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்தா, அதான் அன்னைக்கு மாப்பிள்ளையோட அம்மா மட்டும்தான் வந்தாங்க. மாப்பிள்ளைய பார்க்கணும்ல, நீ மாப்பிள்ளைய பார்க்கலன்னு நேரில், மாப்பிள்ளையும் உன்னை நேரில் பார்க்கலையாம்மா, சரி வா மாப்பிள்ளைய பார்க்கலாமா அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட. என்னங்க நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு இம்மா நேரம் ஜிம்மனோட ஃபோட்டோ வச்சு ரசிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ அந்த மனுஷனை நேரில் பார்க்க போகிறீங்க, சொல்லவா வேணும் உங்களுக்கு. ஸ்டொமக்கெலாம் பட்டாம்பூச்சி தான், இமேஜினேஷனில் நீங்கள் ஹெவன் தான் அப்படின்ற மாதிரி தாப்தும் பரதநாட்டியம் போட்டுட்ருக்க உங்கள் இதயம், ஐயோ அவரை நேரில் பார்க்க போகிறோமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்படிங்க சொல்கிறது, எனக்கு சொல்ல தெரில, அப்படி லவ் பண்ணுறீங்க. எனக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த கடல் தாண்டி, அந்த வானம் தாண்டி, அப்படி சொல்லலாம் அந்த யூனிவர்ஸை தாண்டி அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க ஜிம்மன் மேலே, இன்ஃபினிட்டை தாண்டிங்க. ஸோ அவ்வளோ லவ் வச்சுருக்க மனுஷனை நேரில் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் அப்படி தான் அம்மா என்ன சொல்கிறீங்க, அவர் வந்திருக்காரா அப்படி கேட்குறீங்க. ஆமாம் வந்திருக்காரு, என்ன மூஞ்சில் அப்படியே செவக்குது, என்ன மாப்பிள்ளை மேலே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ரூம் விட்டு வெளியே வரீங்க. அப்படியே ஜிம்மன் பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள் கண்ணை பார்த்துட்ருக்காரு. மனுஷன் தான் உங்கள் கண்ணு மேலே தானங்க ஃப்ளாட் ஆனார், அப்போ அந்த கண்ணை தானே பார்க்க தோணும் அவரோட கண்ணு. அப்படியே கண்ணும் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நொடி, அப்படிதான் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்க, ஜிம்மன் மனசில் அது வேறு மாதிரி பறக்க, அவ்வளோ ஒரு லவ்வுங்க நீங்கள்
அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. மனுஷனுக்கும் லவ் தான். பட் அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தான் தெரியல. அப்படியே ஒரு சின்ன ஒரு லவபிள் சாங் கேட்டுக்கோங்க. இதுதான் நீங்க இருக்கிற ரியல் சிச்சுவேஷன். ஓகே. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே. என்னில் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ? என்னில் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ? அட அச்சம் மடம் நானும் விட்டு சொல்லத்தான் தவிக்கின்றேன். என் காதல் உன்னைச் சேர ஐயையோ, கண்கள் நனைகிறதே. ஓகே. இமேஜினேஷன்லேருந்து வெளியே வாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் கதையை. இப்போது அப்படி தான் நீங்கள் ஜெர்மன் கிட்ட போகிறீங்க. அவ்வளோ முகத்தில் அவ்வளோ பிரைட்னஸ். அப்படியே ஜெர்மனோட அம்மா பார்த்து அழகாக கையை கும்பிட்டு வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க. ஜெர்மன் லைட்டாக பவ் பண்ணிட்டு அப்படி உங்கள் கண்ணை மட்டும் தான் மனுஷன் பார்க்குறாரு. இப்போ அப்படியே உங்களை ஹோல் பாடி அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்க்குறாரு. நீங்கள் இருக்கிற ஸ்டைலில் சின்னதாக ஒரு ஆஃப் சாரீ கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டு. இந்த மாதிரி ஆஃப் சாரீ கட்டணுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்னதாக ஒன்று கட்டியிருக்கீங்க. அழகாக இருக்கீங்க அந்த ஆஃப் சாரியில். தலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜெர்மன் இப்படி தான் டாப் டு பாட்டம் பார்க்குற. இப்போ அப்படி தான் ஜெர்மனோட அம்மா பார்த்துட்டு பயன்மா இங்கே உட்காரு அப்படின்ட்டு அவங்க லைட்டாக நான் வந்து ஜெர்மன் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. ஐ மீன் ஜெர்மன் பக்கத்துலனா ஷோபா வந்து எல் ஷேப்பில் இருக்கும். எல்லோட இந்த சைடில் நீங்கள் உட்காருங்க, இந்த சைடு நம்ம ஜெர்மன் இருக்காரு. நடுவில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ ஜெர்மன் அப்படி உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு பயன் அப்படியே உட்காரக்கூடாது, போ மாப்பிள்ளைக்கும் அத்தைக்கும் எதாவது எடுத்துகிட்டு வா, போ டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ சமந்தி வேணாம் நாங்கள் கிளம்புறோம். ஜெர்மன் தான் பயனை பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. ஜெர்மன் அப்படியே உங்கள் அம்மாவை திரும்பி அப்படியே முறைக்கிறான். நான் எப்படா சொன்னேன் 7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரவான்னு கூப்பிட்டு வர வச்சு நான் தான் பயனை பார்க்கணுன்னு கேட்டேன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்களே. அதாவது ஜெர்மன் நம்ம என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஜெர்மனையும் பயனையும் சேர்த்து வைக்கணும். ஆக்சுவலி மனசார ஒன்று தான், இருந்தாலும் அவங்க இப்படி ட்ரை பண்ணுறாங்களாம்மா. புரியுதுங்களா? இதே இப்போ அப்படியே தான் ஜெர்மன் வா இப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா சுமாரா வயன் அப்படின்னு. இப்போ அப்படியே ஜெர்மன் நம்ம பார்க்க நீங்கள் ஷையில் சிரிக்கிறீங்க. ஜெர்மன் அப்படியே உங்களை பார்க்குறோம். நீங்கள் ஷை ஆகும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்கங்க. லைக் அப்படியே உங்கள் சீக்ஸ்லாம் ரெட்டாக பிங்கிஷாக மாற அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஃபோட்டோலேயே நீங்கள் அவ்வளோ அம்சமாக பார்க்க லுக்காக அழகாக இருக்கீங்களா. மல்லிப்பூலாம் வச்சு அழகாக இருக்கீங்க. தமிழ்ல ஒரு பொண்ணோட பிக் இருக்குல்ல, அது போல தான் அவங்கள போல் நீங்கள் இருந்துருப்பீங்க. சரின்ட்டு ஜெர்மன் பார்த்துருப்பான். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜெர்மன் இப்போ அப்படியே தான் சரி ஆண்டு வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படியே ஜெர்மன் அப்படி உங்களை பார்த்துட்டே எந்திரிக்கிறேன். நீங்கள் ஜெர்மன் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடா இப்போ தாண்டா வந்தாங்க அதுக்குள்ளேவான்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சேட் ஆகுறீங்க. ஜெர்மன் நம்ம நோட் பண்ணிட்டு ஐயோ வயன்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ டெய்லி ஜெர்மனை பார்க்க போகிற, அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஜெர்மன் உங்களை பார்க்குறேன். நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுருக்கீங்களா. ஜெர்மனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. லைட்டாக மனசுக்கு சிரிச்சுக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐ வயன் இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்து பத்திரமா போய்டுவாங்க. வந்ததுலேருந்து டீ கூட குடிக்காமல் போகிறீங்க. எங்கள் அம்மா கிடக்குறாங்க. நான் தான் டீ போட்டு தானே சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லை. சரி நீங்கள் அடுத்த தாட்டி வரும்போது கண்டிப்பாக டீ குடிக்கணும், புரியுதுங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சைல்டிஷாக பேச ஜெர்மனுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான்ட்டு. ஏன்னா அவன் தான் விழுந்துட்டான் அவங்க மேலே. சரி ஓகே ரொம்ப போட்டு சொல்லிட்டு இருக்கோம் போல். பேக் டு த ஸ்டோரி. இப்போ அப்படியே நான் ஜெர்மனும் கிளம்பியாச்சு. இப்போ ஜெர்மனோட அம்மாவும் கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் டாட்டான்னு சொல்கிறீங்க, ஜெர்மனோட பாய் சொல்லிட்டேன் அவரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நீங்களும் ஜெர்மன் அவ்வளோலாம் பேசிக்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பேச கொஞ்சம் ஷைனஸ், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப ஷை ஆகுவீங்க, ஷை டைப் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஜெர்மன் கூட அந்த ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறதுலாம் அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் பண்ணுறாங்க தான். பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஷை, அவர் எதாவது நினச்சிப்பாரோன்ற ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை.
இப்படி தான் டேஸஸ்லாம் அப்படியே உருண்டு ஓடுது. ஃபைனலி உங்களுக்கும் செம்மனுக்கும் என்கேஜ்மெண்ட்டை முடிஞ்சு அப்படியே நம்ம டேரெக்டாக மேரேஜ்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் செம்மனுக்கும் தான் மேரேஜ். அவ்வளோ அழகாக அன்னைக்கு செம்மன் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பார்ல, அதே போல் தலை நிறையா மல்லிப்பூ, நிறையா ஃப்ளவர்ஸில் அழகாக உங்களை டெக்கரேட் பண்ணி மாலைலாம் போட்டு அப்படியே மணமேடைக்கு கூப்பிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. செம்மனுக்கு சொல்லவா வேணும்? அப்படியே உங்கள் கண், உங்களோட அழகான லிப்ஸ் அழகாக இருக்கு. நீங்கள் அழகாக ஷை ஆகிட்டு தலை குனிஞ்சு அழகாக வந்துட்டுருக்கீங்க. செமன் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. யா பார்க் செமன் ஃபால் இன் லவ் வித் பார்கோன். அந்த மாதிரி தான் இப்போ அப்படி தான் செமன் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே செமன் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. தென் ஐயர் மந்திரம் அதெல்லாம் சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் தாம்பூலம் அந்த தாலிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயர் தாலி எது செமன் கிட்ட கொடுக்குறாரு. செமன் இப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறாரு மனுஷன். என்ன கேட்குறாருன்னா, நான் தாலி கட்டலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாரு மனுஷன். நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மைலோட அப்படியே லைட்டாக கண்ணை மட்டும் அசைச்சு கட்டுங்கன்ற மாதிரி ஒரு ஓகேன்றத கூட சொல்கிறீங்க. பேசலை, ஜஸ்ட்டு வேர்ட்ஸால் சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே மூமெண்ட்டால் சொல்கிறீங்க. திருமணம் அப்படியே உங்களுக்கு 3 முடிச்சு போட்டுறாரு. ஸோ ஃபைனலி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கும் செம்மனுக்கும். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் செம்மன் உங்களுக்கு குங்குமம் வைக்கிறது, தென் அக்னியை சுற்றி வர்றது அப்படின்ட்டு எல்லா ப்ராசஸும் போக தென் உங்களுக்கு அழகாக செம்மன் மெட்டி போடுறாரு. ரொம்ப ஷையாக இருக்கீங்க. செம்மன் உங்கள் கையை விடலைங்க, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. அவரோட கை அவ்வளோ செவந்தாலும் அப்படி எப்படி சொல்கிறது, அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாராம்மா. உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி உங்களோட கையை அவ்வளோ டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. இது எல்லாமே உங்கள் அம்மா உங்கள் அப்பா நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கே ஒரே பொண்ணு தான் நீங்கள். தென் அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பாலும் பழமும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செம்மன் வீட்டுக்கு போகிறீங்க. கொஞ்சம் அழுகெல்லாம் வருது தான், ஏன்னா அம்மா அப்பா விட்டு போகிறோம்ல, அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் செம்மன் உங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அவரோட ஷோல்டரில் உங்களை படுக்க வச்சு பொறுமையாக உங்கள் முதுகை டேப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே தூங்கியிருப்பீங்க. நேராக எங்கேண்ணா, ஜிம்மனோட வீட்டுக்கு தான். அதாவது ஜிம்மனுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. அவர் எப்பயாச்சும் தான் அந்த வீட்டுக்கு போவார். இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் ஜிம்மன் அங்கே தான் இருப்பார். இப்போ ஜிம்மனோட காரும் ஜிம்மனோட அப்பா அம்மா காரும் பார்க் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே உங்களோட சீக்ஸை பிடிக்கிறாரு. அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாரு, உங்களோட நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பார்ல, அது அப்படியே ஜிம்மனோட ஒயிட் ஷர்ட்டில் அழகாக பட்டிருக்கும். ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை லைட்டாக அப்படியே ஒயன் ஒயன் அப்படி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மனோட ஷோல்டர்லேயே படுத்துருப்பீங்க. ஆ ஏங்க சாரிங்க, அச்சோ குங்குமம் அப்படின்னு தொடக்கிறீங்க. இல்லை இல்லை ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும். இல்லைங்க குங்குமம் ஆயிடுச்சு, வெள்ளை சட்டையில் போய் போய் குங்குமம். ஏன் வயன் இப்படி பண்ணுற நீங்கள் உங்களே திட்டிக்கிறீங்களா? வயன் பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு தோச்சா போய்டும். இல்லை வந்தோடனே இப்படி பண்ணுற பாருங்களா, பாருங்கள் சட்டையை பார்க்க நல்லா இல்லை, கரை பிடிச்சிக்கும். குங்குமம் அவ்வளோ சீக்கிரம் போகாது தெரியுமா? நீங்கள் இதை எப்படி திரும்ப போடுவீங்க அப்படி கேட்குறீங்க. இல்லை வயன், இதை நான் திரும்ப போட மாட்டேன். ஐயா போட மாட்டீங்களா? யா நான் இப்போ போட மாட்டேன். சரியா ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கார் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜெம்மனு வரீங்க. இப்போ இப்படி ஜெம்மனோட அம்மா ஆர்த்திலாம் எடுத்து இல்லைவாம்மா வடது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களையும் ஜெம்மனை உள்ளே வர வச்சு அப்புறம் அப்படி தான் கொஞ்சம் நேரம் நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறீங்க. லைக் சிட்டிங் உட்காந்துக்கிட்டே தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. திரும்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கிச்சனில் கூப்பிட்டு இங்கே என்ன பண்ணணும், திரும்பக்கு என்ன பிடிக்கும், என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு என்னென்னலாம் கிட்ட இருந்து எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேணும் ஓகேன்ற மாதிரி. சரி அத்தை, இது எல்லாமே அவர் சாப்பிடுவார்ல, ஏன்னா அப்புறம் செஞ்சு கொடுத்து அவருக்கு பிடிக்காம போகக்கூடாது. அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நல்லா சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பிட்லன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிவனும் அப்படி தான் உட்காந்துருக்காரு. இப்போது சிவனோட அம்மா பார்த்துட்டேன், இல்லைம்மா அவன் சாப்பிட்ருவான், இது கவலைப்படாது. அது சிவன் எப்படி தெரியுமா,
ஒருத்தவங்க அவனுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டா அவன் அதை வேணான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது செஞ்சு எவ்வளோ வலின்ட்டு. அதனால ஜிமன் வேணான்னு சொல்ல மாட்டான். கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதுக்காக அவர் பிடிக்காததை கொடுத்தா சாப்பிட்டுருவாரா? ஆ அப்படிலாம் நீ நினச்சிடாத அவனை. அவன் எப்பயாச்சும் பிடிக்காத கொடுத்தான்னு வச்சுக்கோ கோவப்படுவான். அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கு தான் சொல்கிறேன், அவனுக்கு பிடிச்சது எல்லாமே இங்கே இருக்கு. ஏன்னா இங்கே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நீ கரெக்டாக எடுத்து சமைக்கிறது உனக்கு தெரியும்ல. உங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு சமைக்க நல்லாவே வரும்னு. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இங்கே திரும்ப சொல்ல. ஆ அது அதெல்லாம் நான் நல்லா பண்ணிடுவேன். அவருக்கு பிடிச்சத செய்யணும். அவர் அதை நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். சரிம்மா, அப்புறம் நானும் மாமாவும் கிளம்புறோம். நீ ஜிம்முன்னு பார்த்துக்கோங்க. நீ உடம்ப பார்த்துக்கோ. உடம்பை ஒழுங்காக பார்த்துக்க சொல்லு. நைட் லேட்டாக வந்தானா நீ தூங்கிடு. அவனுக்காக வெயிட்லாம் பண்ண வேணாம், சரியா? அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட அம்மா அப்படி தான். சரிங்க வாங்க கிளம்பலாம். அப்புறம் என்ன இங்கேயே டேர் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? கிளம்பலாம் வாங்க, பசங்க இருக்கட்டும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு இங்கே ஜிம்மன் அம்மா கூப்பிட்டா. இங்கே ஜிம்மன் பார்த்துட்டு, மா அம்மா வந்தோடனே கிளம்புறீங்க, நீ எந்த நாளைக்கு போங்களா? டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, பொண்டாட்டி இருக்கால, கூட போ. அவளுக்கு வீடை சுற்றி காட்டு, தென் அவளுக்கு ரூம் காட்டு, பார்த்துக்கோ. நான் அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எதாக நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்மன் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே உட்கார போகிறீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு, சொல்லுங்க, எதாவது வேணுமா? ஏதாவது போட்டு தரணுமா? இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? இரு, எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு எதாவது வேணுமா? இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றதுக்குள்ளே ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, இது உனக்கு டீ போட வரும்ல? டீ போடுவேன், வேணுமா உங்களுக்கு? அப்படி கேட்குறீங்க. இல்லை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் கேட்குறீங்க? இல்லை கொஞ்சம் டீயை வேறு மாதிரி போடுவேன், உனக்கு போட்டு தரவான்னு கேட்குதான். டீலாம் போடுவீங்களா? ஏங்க எனக்கு ஒன்று போட்டு தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரியா. எங்கே மன்னிச்சிருங்க, நான் போடுறேன். இல்லை சும்மா தான் பார்த்தேன், நீ க்யூட்டாக பண்ணுறன்ற பேரில் ஏன்னா உன் மேலே அதிகமாக விழ வைக்கிறேன். ஸோ அதான் அதை மட்டும் குறைச்சிக்கோ, வேணா பாவம் அதிகமாக விழுந்துட போகிறோம் உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிச்சனில் போய் டீ போடுறாரு. நீங்கள் அப்படியே தான் ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. சைடில் டோரில் சாஞ்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனே தான் அவர் போடுற அழகை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்களை நோட் பண்ணல. அப்படியே அவர் ஜிம்மன் டீ போட்டுட்டு அப்படியே திரும்ப நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்களா? ஒரு மாதிரி சைடாக நின்றுக்கிட்டேன், டோரில் சாஞ்சிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? ஓய் நான் கேட்க, இல்லைங்க ஒன்றும் இல்லை, இந்தா எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. அவருக்கும் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டாரு. தென் அப்படியே நீங்கள் சிப் பண்ணி குடிக்கிறீங்க. ஜிம்மன் உங்கள் மவுத்தையும் உங்கள் கண்ணையும் தான் நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஜிம்மன் உங்களுக்காக போட்டு தராரு இல்லையா? ஸோ அப்போ மனுஷனுக்கு கொஞ்சம் இதாக தானே இருக்கும். இப்போ ஜிம்மனும் பார்க்குறாரு. அப்படி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மவுத்தில் அந்த கப்போட அந்த எஜஸை வச்சுட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் கண்ணு வழியாக பார்க்குறீங்களாம்மா. அவர்கிட்ட கேட்ட உடனே என்னங்க அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. இப்படி தான் நீங்கள் டீலாம் போடுவீங்களா? எனக்கு தெரியாது, எப்படின்னு நாலுலேருந்து எனக்கு சொல்லி தரணும், ஓகேவா? அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்புறமா அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படி சிங்கில் வைக்க போகிறீங்க. ஜிம் பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை அவர் வாஷ் பண்ண. ஐயோ ஏங்க எதுக்கு இதில் நீங்கள் பண்ணுறீங்க? இருங்க நான் பண்ணுறேன். நீங்கள் தான் டீ போட வச்சுட்டேன், உங்களே டீ போட வச்சுட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணும், அவருங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? உட்கார். வீட்டுக்கு வந்தவள எனக்கே வேலை வாங்க வச்சா அப்படி? அதெல்லாம் எதுவும் கிடையாது, உட்கார். ஏங்க உட்காருவேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் அப்படியே டோர் வழியே நின்று பார்த்துட்டே எப்படி போகிறீங்க. அவர் எப்படி வாஷ் பண்ணுறாரு, அவரோட ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு. என்ன தெரியல, நீங்கள் தான் அவர் லவ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அவர் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வேறு கல்யாணம் வேறு பண்ணிட்டார்ல உங்களை. அப்படியே ஒரு கட்டின தாலி அப்படியே உங்கள் கழுத்தில் இருக்க அதை எடுத்து வச்சுட்டு
இனிமே உங்க கூட தான் நான் என் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி முடியும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, உங்க கூட ஆரம்பிச்சா முடியறது எங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். அது ஒரு இடத்துக்கு போகும். அது உங்களுக்கு எனக்கான இடமா இருக்கும். அப்படின்னு நம்ம தாலிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஜெமன் அப்படியே ஒயின் ஆ ஏங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறீங்களா? ஏய் உன்னை ஏந்திரி சொல்ல உட்கார். நைட் என்ன சமைக்கலாம்? என்ன சாப்பிடலாம்? ஆ இல்லைங்க நான் நான் பார்த்து இல்லை நீ சொல்லு. தோசை ஊற்றிட்டு சட்னி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே தோசை பிடிக்குமா? பிடிக்குமே. அதில் கேரட் போட்டு ஆனியன் போட்டு ஆர் பொடி போட்டு சாப்பிடுவேன். ஏங்க அதெல்லாம் வேண்டாம். நம்ம நார்மலாக இங்கே பாரு உட்கார். அவனை எங்கேயும் வர சொல்லு. கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சரி சொல்லு இப்போ. ஆனியன் தோசை கேரட் தோசை அப்புறம் பொடி தோசை போட்டு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். ஓகே ஃபைன். அப்படி சொல்லிட்டு மனுஷன் நேராக கிச்சன் போகிறாரு. இதுக்கப்புறம் இவர் வேலை வாங்க விடக்கூடாது. எதுக்குடா இவர் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா ஓடி போய் கிச்சனில் ஏங்க வேணாங்க நான் பார்த்துக்கிறேன் நகருங்க நீங்கள் எவ்வளோ செய்வீங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிவனோட கையை எடுத்து விட்டுறீங்க. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா நீங்கள் நேரிட்டு தானே இருப்பீங்க. அப்படியே உங்கள் மேலே லைட்டாக விழுந்துடுறாரு. நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஏங்க என்னங்க அப்படின்றீங்க. சிவன் உங்கள் மேலே விழுந்துட்டு இப்போ சிவன் மேலே இருக்காரு நீங்கள் கீழே இருக்கீங்க. இப்போ சிவனுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு உங்கள் மேலே இருந்து அவ்வளோ ஒரு அழகான ஃப்ரேக்னன்ஸ் அப்படியே அழகாக வருது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்மெல். அவர் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலான்னு வந்திருப்பாரு. அப்படியே நீங்கள் ஏங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துறீங்க. உடஞ்சு போ அப்படின்ற மாதிரி சிவன் ஏஞ்சிடுறாரு. என்ன சிவன் எதுக்கு என் கையை தட்டி விட்ட? இல்லைங்க அது அது வந்து நீங்கள் அப்புறம் எவ்வளோ வேலை செய்வீங்க? வந்ததுலேருந்து உங்களுக்கு வேலை வாங்கிட்டே இருக்கேன். அது நல்லா இல்லைங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா திட்டும். வேணாம் நீங்கள் நகருங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல நகருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் தோசை பார்க்குறீங்க. சரி ஓகே இஷ்டம். நான் சொன்ன மாதிரி ஆனியன் கேரட் பொடி எது வேணா போட்டு. இல்லைங்க வேண்டாம் எனக்கு நார்மல் தோசையே போதும். நீங்கள் வாங்க சாப்பிட்டு தூங்கலாம் டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னது அடுத்த செகண்டே ஜூஸ் எதாவது போட்டு தருவா அப்படின்னு சொல்லி ஜெமன் கேட்குறாரு. எதுக்கு? இல்லடி அப்புறம் டயர்டாக இருக்குன்றா. ஒன்று குடிச்சா நல்லா இருக்கும்ல இரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக ஆரஞ்சு ஜூஸு. ஐயோ ஏங்க எதுவும் வேண்டாங்க ப்ளீஸ்ங்க வேணாங்க அப்படின்றீங்க. ஏய் உனக்கு தாண்டி போட்டுத்தரேன் என் பொண்டாட்டிக்கு போட்டுத்தரேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஷை ஆகுறீங்க. அவர் கண்ணெல்லாம் அப்படி செவக்குது உங்கள் கண்ணெல்லாம். அச்சுமே நோட் பண்ணிட்டு என்ன பொண்டாட்டி ஷை ஆகுறியா அப்படின்னு அவர்கிட்ட கீழே கொஞ்சம் பார்க்க இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டு போகிறீங்க. அப்படி உங்கள் தாவணி அந்த அந்த புடவை இருக்கும்ல அதை முந்தானே போட்டு இழுத்துடுறாரு. என்னங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லை இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப அழகாக இருக்குடி பொண்டாட்டி அப்படின்றாரு நம்ம ஜெமன். நீங்கள் சரி போங்க அப்படி சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆரஞ்சுலாம் வேணாம்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. ஸோ அவர் ஜெமன் என்ன பண்ணிடுறாருன்னா அதில் எடுத்து வச்சுட்டு சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா அதுக்கப்புறம் தூங்குறதுக்காக போகிறீங்க. ஜெமனா உங்களுக்கான ரூம்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. ரூம் காட்டுறாரு. நீங்களும் அந்த ரூம் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்குது. குட்டி பெட்லாம் இல்லை 2 பேர் 3 பேர் படுக்கலாம் அந்த மாதிரி பெட் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் ஜெமன் அவருடைய இடத்த காட்டுறாரு. நீங்கள் இங்கே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கைண்டாக சொல்கிறாரு. தென் சூட்கேஸ் எல்லாமே நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கேட்குறாரு. நீங்கள் சரி கல்யாணம் வேறு ஆயிடுச்சு ஃபஸ்ட் நைட்லாம் எதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நல்லாவே மனுஷன் தூங்கிடலான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் படுக்கலான்னு போகிறீங்க. தென் இன்னொரு ஒன் திங் இருக்குது. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ அந்த மனுஷனுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ இதை கேட்பாரா? அது வேற எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குமே. பிரியா வேறு என்னென்னமோ சொன்னான்.
வேறு எனக்கு ஷையாக இருக்கும். சரி கேட்போம். தென் இப்போ வரைக்கும் நான் அந்த பிளானில் இல்லை. நான் சொல்கிறேன் அப்படியே சொல்ல மாட்டீங்க. டக்குன்னு வெயிட்லாம் பண்ணலைங்க. அப்படியே டக்குன்னு ஆ இல்லை இல்லை நானும் வெயிட் பண்ணலாம். இப்போ எதுவும் வேண்டாம். எனக்கும் இப்போ இதில் எந்த ஈடுபாடும் இல்லை. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டு ஏய் உனக்கு கொஷின் தான் கேட்டேன். எஸ்ஸா நோவான்னு தான் கேட்டேன். எதுக்கு நோன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எதுக்கு இவ்வளோ ஒரு இது ம் இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுதான் அப்படின்றீங்க. சரி ஓகே ஃபைன் தூங்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தது தான். ஐயோ ஐயர் ஏன்ட்டு இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு உங்களையும் திட்டிக்கிறீங்க. தென் ஆஸ் யூஸ்வல் டா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஆகுது. நீங்கள் அப்படியே தான்டா உங்கள் லைஃப் வந்து எப்படி சொல்கிறது, ஜெமன் கூட இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் என்ன 2 பேருக்குள்ளே ஒரு ஷைனஸ் இருக்குது. ஜெமனுக்கு எப்படி லவ் கொடுக்கணும்னு தெரியல. உங்களுக்கு வந்து லவ் கொடுக்க தெரியும். பட் ஆனால் அந்த ஷைனஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதனாலே ஜெர்மன் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. ஜெர்மன் இங்கே போகலாமா அங்கே போகலாம். அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் போவீங்களே தவிர அவர் கூப்பிட்டாம எங்கேயும் போக மாட்டீங்க. ஐ மீன் நீங்களே கேட்க மாட்டீங்க. இங்கே போகலாமா அங்கே போகலாமான்லாம் கேட்கவே மாட்டீங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஷைனஸ். அவர்கிட்ட எப்படிடா போய் கேட்குறது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஒரு ஃபைன் டே ரொம்ப வயிறு வலிக்குது. வீட்டில் யாரும் இல்லை. என்னது இது ரொம்ப வயிறு வலிக்குது. சரி டேட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் பார்க்குறீங்க. பீரியட்ஸ் டே தான். ஐயோ பீரியட்ஸா? நான் வீட்டிலேருந்து நாப்கின் கூட எடுத்துகிட்டு வரல. இப்ப என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பாத்ரூமில் இருக்கும்னு நினச்சி போகிறீங்க. ஆனால் அங்கே இல்லை. ஐயோ நாப்கின் வேறு இல்லை. நான் எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஐயோ இப்போ அத்தைக்கு கால் பண்ணவா? இல்லை இல்லை சரி. அத்தை வேறு ஊரில் இருக்காங்களே. அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் கோவிலுக்கு போயிருக்கான். ஐயோ நான் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? எனக்கு பேட் வாங்கிட்டு வாங்க நான் சொல்ல முடியும்? எனக்கு எதையுமே அவர்கிட்ட வாய் விட்டு கேட்டதில்ல. இதை எப்படி நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி. சரி கேட்டுருவான், வேறு வழி இல்லை. அப்புறம் ரொம்ப ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு திட்டினாருன்னா இது வேறு நல்லா ஒயிட்டாக இருக்குது. தர வேறு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இதை பட்டா கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா பாத்ரூம் ஓடி போய் நேராக ஜெமனுக்கு கால் பண்ணுறீங்க. என்ன டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம் மட்டும் வெளியே வந்து அப்புறம் கால் பண்ணுறேங்க. ஜெமன் அட்டன் பண்ணல. ஐயோ நான் என்ன பண்ணுறது? அட்டன் பண்ண மாட்டாரே. திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே சரி நம்ம ஜெமனை பார்க்கலாம். ஜெமன் அவர் முக்கியமாக ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கம்பெனி கூட தான் இது போட்டிருப்பார்ல, ஒரு புது கம்பெனி கூட கொலாபரேஷன் போட்டிருப்பார்ல, அந்த கம்பெனி ஆளுங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வேறு கால் பண்ணுறீங்களா? எதுக்கு இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. ஐயோ இது என்ன கட் பண்ணிகிட்டே இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணுறீங்க. இப்போ ஜெமன் அப்படியே எடுக்கிறான். என்ன ஜோயன் எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கேட்குறாரு. எங்கே அது என்னாச்சு? எதுக்கு வாய்ஸ் மாறுது? என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கேட்குறாரு. என்னங்க எனக்கு உனக்கு எனக்கு அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஐம் கம்மிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் நீ ஃபோனை வை நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்ச மனுஷன்தான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் ஃபுல்லாக நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது பட்டுருச்சு. நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. வயிறு வேறு உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு பீரியட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் ரொம்ப வலிக்கும். இப்போது ஜெமன் அப்புறமா கால் பண்ணி என்னாச்சு எதுக்கு கால் பண்ணியிருந்தா? நீங்கள் அழறீங்க. ஏய் எதுக்கடி அழுகுற? எங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சுறீங்க. என்னாச்சு? எதாவது பண்ணாங்களா? சொல்லுடி. இல்லை அது அப்படி சொல்லிட்டு இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஜிம்மனுக்கு பீரியட்ஸ்னால் என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா பீரியட்ஸா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு மனுஷன். நான் தான் சொன்னேன்ல அவருக்கு லவ் கொடுக்க தெரியாது. அவருக்கு அந்த கேர்ள்ஸ் விஷயங்களையும் அவ்வளோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு. இது வேறு தெரியலையே அந்த மனுஷனுக்கு. நீங்கள் வேறு அழறீங்களா? அதை நினச்சா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப உங்களை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணுற பொண்ணு அழுதா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஜெமனுக்கு வலிக்குது. சரி நான் நான் வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டு வரணும்? அப்புறம் தான் நீங்கள் தள்ள அடிச்சுக்கிறீங்க. இது கூட இந்த மனுஷனுக்கு தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நீங்கள்
மெடிக்கல் கடையில நாப்கின் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க ஜெமன். வேற எதுவும் வேண்டாம்." அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றீங்க. வயிறு வலிக்குதாடி?" ஆமா. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜெர்மன் இப்போ என்ன பண்றாருன்னா, அப்படியே 1 மினிட் வெயிட் பண்ணல செக்ரட்டரியேட்டும், தென் வந்து பிஏட்ட சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு உங்கள பார்க்கறதுக்கு தான். தென் அப்படியே போய் சாக்லேட்ட அவரு இப்போ கூகுள்ல போற வழியில போட்டு பார்ப்பாரு. லைக் பீரியட்ஸ்க்கு என்னென்ன வேணும், என்னென்ன வாங்கிட்டு போணும் கேர்ள்ஸ்க்கு அப்படின்லாம். தென் சாக்லேட்டு, ஹாட் பேக், தென் அப்புறம் நாப்கின் ஒரு 4, 5 உங்களுக்கு நீங்க எந்த இது யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாதுல்ல அவருக்கு. அதனால ஒரு 4, 5 கலர்ல வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு, ஒரு 4, 5 கலர்ல வாங்கிட்டு வந்து இந்தான்ற மாரி குடுக்குறாரு. நீங்கன்னா பார்க்குறீங்களே ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது? ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஜெமினிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பீரியட்ஸ்லாம் இப்படிதான் இருக்குமோ? வலிக்குமோ? அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஜெமன். அப்புறமா நீங்க எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஜெமன் முன்னாடி நின்னுட்டு, அப்புறமா ஜெமன ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுறீங்க. "ஏய் எதுக்கு அழற? வயிறு வலிக்குதா? சரி வா." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க அப்படியே படுக்குறீங்க. ஜிம்மன் அப்படியே அந்த ஹாட் பேக் எடுத்து, அப்படியே உங்க ஸ்டொமக்ல வச்சுர்றாரு. ஹாட் வாட்டர்லாம் போட்டு, அது எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே ஜிம்மன் அழகா உங்க ஸ்டொமக்ல வைக்கிறாரு. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடுறீங்க. ஜிம்மன் உங்க பக்கத்துல படுத்துட்டு, "ரொம்ப வலிக்குதா? ஆ சாரி. இன்னைக்கு ஒரு முக்கியமான கொலாபரேஷன் இருந்துச்சு. அதுதான் பேசிட்டு இருந்தேன். அதான் கால் எடுக்க முடியல. இதுதானே எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேனா, முன்னாடியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. சரி, இது மந்த்லி நடக்குமா? இல்ல டெய்லியுமா?" "இல்ல ஜெமன். அது இது ஒரு 5 டேஸ் இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் 4 டேஸ் தான் இருக்கும். 5த் டே வராது." "ஆமா இது என்ன இது முதல்ல?" "இது கேர்ள்ஸ்க்கு மென்ஸ்ட்ரேஷன் டே. ஆ இது மந்த்லி சில பேருக்கு ஸ்டார்ட்டிங்கில வரும். இல்லன்னா சென்டர்ல வரும். இல்லன்னா மந்த் லாஸ்ட்டு வரும். எனக்கு என்னைக்குமே மந்த் லாஸ்ட்டு தான் வரும். ஆ அதனால தான். இது ஒரு 5 டேஸ் தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு, "ரொம்ப தேங்க்யூ" அப்படின்ட்டு சொல்றீங்க. ஜீவனும், "ஆ சரி ஓகே. தென் சாக்லேட் பிடிக்குமா? சாப்பிடுவியா?" "ஆ குடுங்க. வாங்கியிருக்கீங்களா? இது எப்படி தெரியும் உங்களுக்கு?" "இல்ல பொண்டாட்டி. ஆ ஒரு வேள கூகுள்ல போட்டேன். வந்துச்சு. அதான்." "அப்படியா? சரி குடுங்க." அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடுறீங்க. இப்போ உங்க வயிறு ஓகேவா இருக்கு. ஜீவனும், "சரி சாப்பிடலாமா? ம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்களும் ஜம்முனு சாப்பிட்டுட்டு நைட் தூங்குறீங்க. ஸோ அப்படிதான் ஆஸ் யூஷுவல் அந்த 5த் டே போல் போயிருக்கோம். இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. இந்த பீரியட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் ஆகுது. சப்போஸ் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகுனாங்கன்னா பீரியட் ஸ்டாப் ஆகிடும். ஒரு 9 மந்த்ஸுக்கு பீரியட்ஸே வராத அளவுக்கு பண்ணலாம். சரி ஓகே, உங்களுக்கு அந்த வலி குடுக்கக்கூடாது. இருந்தாலும் உங்ககிட்ட போய் எப்படி போய் சொல்றது? உனக்கு ஒரு குழந்தை தரேன். உனக்கு பீரியட் ஸ்டாப் ஆயிடும். அப்படிலாம் வந்து எப்படி கேட்க முடியும்? ஸோ அதனால அவரு என்ன பண்றாருன்னா, எப்படி பொண்டாட்டிட்ட இத கேட்கறது? அப்படின்ற மாரி ஜெமினி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஜெமினி ஒரு ஃபங்ஷனுக்கு கிளம்புறீங்க. அழகா தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு, உங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தான், ரியாவோட மேரேஜ்க்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படிதான் ஆஸ் யூஷுவல் அந்த மேரேஜ்லாம் நல்லா அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. ஜெமினி பார்க்குறாரு உங்கள. அவ்வளோ அழகா இருக்கீங்க நீங்க. சாரியிலே செம்ம அழகா இருக்கீங்க. இதில வேற இந்த அழகா இந்த நிலா வெளிச்சத்துல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்களா? ஜெமினி இப்ப அப்படியே ஒண்ணு கேட்குறாரு. ஆ ஒன் ம் சொல்லுங்க. ஆ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1½ மாசம் மேல ஆகப்போகுது. ம் ஆமா. நீயும் என்கிட்ட எதுவும் கேட்கல. நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? கேளுங்க. உங்களுக்கு எல்லாமேயா? நீங்க கேளுங்கங்க. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஜெமினும் கார டிரைவ் பண்ணிக்கிட்டே, பொண்டாட்டி அது எனக்கு லவ் உன் மேல அதிகமா இருக்குடி. நான் அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நெறைய சொல்லியிருக்கான். நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான். எனக்கு நம்ம லவ் இன்னும் நெறைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசையா இருக்கு பொண்டாட்டி. ஐ மீன் உனக்கு காட்டுறதோட செயல்ல காட்டணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஜெமன் கேட்க, இல்லங்க எனக்கு புரியல. செயல்னா? இல்ல பொண்டாட்டி, எனக்கு உன் கூட சந்தோஷமான ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண ஆசையா இருக்கு. அப்படின்னு தான் அந்த மனுஷன் சொல்றாரு. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஜெமினி இப்படி வைடேஸ்ல பாக்க, இல்ல உனக்கு ஓகே இல்லையா? சரி அப்போனா அப்படி சொல்லிட்டு ஜெமன் அப்படியே கார அப்படியே கொஞ்சம் வேகமா ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இல்ல எனக்கு ஓகே தான்.
அப்படின்னு நீங்க சொன்னதுக்கப்புறம் சிம்மன் கார ஸ்டாப் பண்ணிட்டு, "என்ன? என்ன? என்ன சொன்னா?" அப்படி கேட்குறாரு. "நம்ம லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கும் ஆசை தான் உங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஆனா அது எப்படி உங்ககிட்ட கேட்கறது இன்னும் தான் எனக்கு தெரியல. நீங்களே வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நெறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கறதில்ல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நீங்களே வந்து கேட்டு வேணுமான்னு கேட்கும்போது தான் நான் ஆமா வேணும்னு கேட்பேன். அதனால தான் அன்னைக்கு பீரியட்ஸ் கூட நான் நாப்கின் கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப தயக்கம். சரி நீங்களே வந்து என்ன வேணும்னு கேட்டதுக்கப்புறம் தான் நானே வந்து சொன்னேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எனக்காக இவ்ளோ பண்றீங்க. உங்களுக்காக என்ன நான் உங்களுக்கு தரமாட்டேனா? ம். சொல்லுங்க. அப்படியே நீங்க சொல்றீங்க. ஜெகன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே கார் ஒரு மாரி சைலன்ட்டா போது. நேரா வீட்டுக்கு அப்படியே நீங்க இறங்கிடுறீங்க. ஜெகன் அப்படியே கார பார்க் பண்ணிட்டு, அப்படியே நீங்க உள்ள பொறுமையா போறீங்களா? ஜெகன் அப்படியே உங்கள பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிக்கிறாரு. தம்ப்லைன்ல இருக்கிற மாரி. ஸோ அப்படியே தூக்கிக்கிறாரு. "ஏ ஏங்க?" அப்படின்றீங்க. "ஆ அப்ப டாடி இப்பயே பண்ணலாம்." அப்படின்ட்டு ரூமுக்கு உங்கள தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்கன்னா ஜிம்முன பார்த்துட்டு, "ஏங்க ஏங்க இப்பவேவா?" அப்படி கேட்குறீங்க. ம். அப்புறம் எப்போ? நம்ம ஒரு 80 வயசு, 70 வயசுல பண்ணலாமா? அப்பல்லாம் எனக்கு வேகம் கம்மியாயிடும். இப்பதான் வேகத்த அதிகமாக்குற நேரம். வா! அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் உங்கள பெட்ல போடுறாரு. ஏங்க அது? அப்படின்ற மாரி நீங்க நெறைய ஷைனஸா காட்டுறீங்க. "ஓ ஹே பேபி வா" அப்படி சொல்லிட்டு, அப்படிதான் அவங்க சாரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. நீங்க அப்படி பார்க்குறீங்க. அப்புறம் உங்க தலையில இருக்க மல்லிப்பூ எடுத்து அவரோட கையில சுத்திட்டு, அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு, உங்க பாடி ஃபுல்லா அப்படியே ஸ்கேன் பண்ணி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்க நெக்கு, அப்படியே உங்க செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே உங்க கண்ணுலருந்து லைட்டா டீயர்ஸ் வருது. "என்ன பொண்டாட்டி கண்ணுல அழுவுறியா?" அப்படி கேட்குறாரு. "இல்ல ஹாப்பி டீயர்ஸ். உங்களுக்காக என் உடம்ப தரும்போது, அது தானா ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. அதுதான் காதலோட அடையாளம்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிம்மனுக்கு இப்போதான் புரியுது. நீங்க இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்கன்ட்டு. ஐ மீன் லவ் வச்சிருக்கீங்க. ஆனா அவ்ளோ லவ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்மனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்புறம் என்ன? ஜிம்மன் அப்படிதான் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டதுக்கப்புறம், அவரோட ட்ரெஸ்ஸ அவர் ரிமூவ் பண்ணணும்ல. நீங்க அப்படி பொறுமையா அவரோட ஷர்ட்ட ரிமூவ் பண்ணி போடுறீங்க. ஜிம்மனுக்கு ரொம்ப ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன? உங்க 2 ஹேண்ட்ஸையும் உங்க தலைக்கு மேல பின் பண்ணிட்டு, அப்படியே கிஸ் பண்ணிட்டு நெக்கு, செஸ்ட்டு அது ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டே அங்க ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே நேரா உங்க ஹிப் சைட் போறாரு. அவருக்கு உங்க ஹிப் மேல அவ்ளோ அப்சஷன் போல. மனச விடவே இல்ல. அங்க அவரோட வேலைய காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்க ரொம்ப ஃப்ளாட் ஆகுறீங்க. சிம்மனுக்கு அப்படியே அவர் குடுக்க குடுக்க அவர் ப்ளஷர் குடுக்க உங்களுக்கு அப்படியே டாப் லெவல்ல ஏறிக்கிறீங்க. லைட்டா ப்ளஷருக்கே உங்களால தாங்க முடியல. அவர் செஸ்ட்ல பண்ணும்போதே. ஸோ இப்ப ஹிப்பு உங்களோட ரொம்ப வீக் பாயிண்ட். ஸோ அங்க ரொம்ப இது பண்ணும்போது, "ஏங்க ஏங்க ஏங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோன் பண்றீங்க. "ஏய் ஏன் மோன் பண்ணாத? என்னால முடியல." அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கீழ போய் அங்க நெறைய ப்ளஷர் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நீங்க ரொம்ப அப்படியே உச்ச கட்டத்துல போயிடுறீங்க. ஜிம்முனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. "பொண்டாட்டி என்னால இதுக்கப்புறம் முடியலடி. நான் பண்றேன். பட் ஆனா பொறுத்துக்கோன்னு." அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்சர்ட் பண்ணதான். பட் ஆகல. ஏன்னா அது ரொம்ப இதா இருக்கனால, டைட்டா இருக்கனால அவரால இன்சர்ட் பண்ண முடியல. மனுஷன் கொஞ்சம் அதையும் லூஸ் பண்ணி இப்படி உள்ள விட்டுறாரு. அப்புறம் என்னடா உங்களுக்கு ஜிம்மனுக்கும் அழகா ஒரு ஹாட் அண்ட் ஒரு அழகா ஒரு மேக்கப் முடியுது. ஸோ ஜிம்மன் அப்படி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பொறுமையா தான் போயிருப்பாரு. அது அப்படியே ரொம்ப அதிகமா போயிருக்காரு. ஏன்னா, அவரு உங்க மேல வச்சிருக்க அவ்ளோ அன்பு. லஸ்ட்லாம் இல்ல. இருக்கு. ஒரு 5% இருக்கும்னு நெனச்சுக்கோங்க. 95% ஃபுல்லா லவ் தான். ஃபுல்லா லவ்ல கலந்தது தான் அந்த மேக்கப். எங்க ஒரு பக்கம், "ஏங்க வலிக்குதுங்க. பொறுமையா" அப்படின்றீங்க. பொறுமைக்கு இடமே இல்ல பொண்டாட்டி. ஆ அப்படி சொல்லிட்டு, அவரும் ஒரு பக்கம் செம்ம இதா பண்ணி ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்குமோ! இவ்ளோ ரேஞ்சுக்கு டாப் ரேஞ்ச் போய் அவரோட ப்ளஷர அவர் குடுத்துட்டுருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் ஜிமன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு 5 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்க பக்கத்துல படுக்குறாரு. நீங்க ஜிமன நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. "என்ன பொண்டாட்டி புடிச்சிருந்துச்சா?" அப்படி கேட்குறாரு. நீங்க "என் புருஷன் கூட தானே இருந்தேன். எனக்கு பிடிக்காம இருக்குமா?" அப்படின்னு நீங்க இப்பதான் உங்க ஷைய விட்டு என் புருஷன்னு சொல்லியிருக்கீங்க. ஜிமன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூங்க." அப்படி சொல்லிட்டு சிம்மனோட அப்படியே ஷோல்டர்லயே அழகா படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படிதான்
ஒரு அழகான சாங் இங்கே ப்ளே ஆகுது. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே. சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே பாரம் கூடுதே தீடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பது நேரம் போகுது என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் இப்போ அவ்வளோதான்டா. இதோடய நம்ம ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். டக்குன்னு கேட்டிங்க. ஸோ டக்குன்னு அக்கா எனக்கு ஒரு ஜிம்மன் ஒன் ஷர்ட் போடுவீங்களா அப்படிலாம் எப்படி கேட்டிங்க. ஜிம்மன் ஒன் ஷர்ட் போட முடியுமா அப்படிலாம் ஹரிணி கேட்டிருந்தா. தென் அப்புறம் ஒருத்தவங்க வந்து ரீஅப்லோட் வீடியோலாம் அப்லோட் பண்ணாதீங்க, ஜிம்மனுக்கு நியூவாக ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஒன் ஷர்ட் தான். பார்த்துட்டு எப்படி இருக்க மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ரெட்டாக நல்லா ஹாட் போட்டுருங்க. நான் வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டேன். பெருசாக இது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்ல வேணாம். நீங்கள் ரெட்டாக நல்லா ஹாட் மட்டும் போடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிம்மனா மிஸ் தென் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் மிஸ் இருக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்த்டே கொடுத்துருக்க ஸ்டிக் அவுட் பண்ணிக்கோங்கடா மிஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். தென் ஓகேடா மிஸ் ஸ்டில் டே டட்டா பாய். தென் உடம்பு பார்த்துக்கோங்க. சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் உங்கள் உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஓகேவா? ஓகேடா மிஸ் பாய்.